ஒரு ஊருக்குள்ள ராத்திரி நடமாடுற காட்டேரி மாட்டோட கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். யார் இந்த காட்டேரி மாடு? வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இது ஊர் தலைவர். நைட் ஆனது தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு திடீர்னு ஒரு போன் கால் வருது. அது ஒரு வீடியோ கால். அட்டன் பண்ணா ஒரு மாடு பேசுது. மாடு டைலாக், ஆம்பளை டைலாக், பொம்பளை டைலாக். ஊர் தலைவரே வணக்கம். ராத்திரி 2 மணிக்கு நம்ம ஊர்கிட்ட இருக்கிற ரேஷன் கடைக்கு வாங்க. ஒரு பிரச்சனை, புரியுதா? இத கேட்ட ஊர் தலைவர், என்ன மாடு பேசுது? ஒண்ணுமே புரியலையே. சரி போய் பாப்போம் சொல்லிட்டு ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. அது சொன்ன இடத்துக்கிட்ட போயிட்டாரு. போன்ல பேசின அதே மாடு இருந்தது. அந்த மாடு திடீர்னு ஓடி வர அவர் திரும்ப ஓட ஆரம்பிச்சாரு. திரும்பி பார்த்தாரு, துரத்துன மாட காணோம். அப்போ ஒரு சத்தம். ஏய், என்ன தேடிட்டு இருக்க? திரும்பி பார்த்தா ஷாக் ஆனாரு. ஏன்னா அவர் முன்னாடி நின்னது காட்டேரி மாடு. காட்டேரி மாட்டோட முகத்துல ஒரே கோபமான வெறி. அன்னைக்கு ராத்திரி அதோட முடிஞ்சிச்சு. காலையில மக்கள் எல்லாருமே வர்றப்போ ரத்த காயத்தோட அவர் செத்து போய் கிடந்தாரு. இது நடந்து 1 வாரம் ஆச்சு. இப்போ அந்த ஊர்ல குமார் தூங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு வீடியோ கால் வருது. அட்டன் பண்ணா அதுக்குள்ள இருந்தது காட்டேரி மாடும், அது பக்கத்துல சேர்ல கட்டி போட்டிருக்க ஒரு பையனும். ஏய் குமாரு, நீ இப்ப இங்க வரலனா உன் பையனை முட்டியே கொன்றுவேன். சொன்னதும் அவை முன்னாடி வழக்கம் போல காட்டேரி மாடு வந்து நின்னுச்சு. ஓடி வந்து குத்த அவனும் அங்கேயே செத்து போயிட்டான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் பூசாரிய வச்சு ஒரு பெரிய பூஜை பண்றாங்க. எல்லாரும் ஒன்னும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு மந்திர கட்டை போட்டு இந்த ஆத்மாவை அமர்த்திடுவோம். ஓம் கிரீம் கிரீம் கிரீம், ஓம் கிரீம் கிரீம். காட்டேரி மாடு காத்துல பறந்து வந்துச்சு. காட்டேரி மாடு, யார் நீ? ஏன் இந்த ஊரை பழி வாங்குற? என்ன தெரியலையா? நான் யாரும் தெரியலையா? என் பேரு காஞ்சனா. அவ என்ன சொன்னானா, அவளோட பேரு காஞ்சனா. அவ அம்மா அப்பா எல்லாரு கூடயும் ரொம்ப சந்தோஷமா இதே ஊர்லயே வாழ்ந்துகிட்டு இருந்தா. சண்டைக்கு போய்கிட்டு இருக்கிறப்பவே இறந்துட்டாங்க. அன்னையில இருந்து அவ அனாதையா வீட்டுல இருந்தப்போ, நீ கவலைப்படாத, நாங்க உன் கூட இருக்கோம். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். உனக்காக நாங்க இருக்கோம். கண்ணுக்குட்டிகள் அவளுக்கு விவசாயம் பண்ணி கொடுக்க, கண்ணுக்குட்டிகள் வண்டியில அந்த காய்கறிகளை ஏத்திட்டு போய் சந்தையில வித்து அதை காசாக்கி 3 பேரு ஒன்னா சாப்பிட்டு வளர்றாங்க. இப்படியே 10 வருஷம் போகுது.
இப்போ பெரிய பொண்ணா காஞ்சனா நிக்க 2 கண்ணுக்குட்டிகளும் பெரிய மாடாகி நிக்க. இப்ப அவ தாங்கிட்ட இருந்த காசை வச்சு கொஞ்சம் நகைகள் வாங்கினா. வாங்கிட்டு வழியில வந்துகிட்டு இருக்கிறா. அப்போ ஒரு திருடர்கள் வந்து அவளை குத்தி கொன்னுட்டு அவ பேக்க திருடிட்டு போயிட்டாங்க. காஞ்சனாவோட மாட்டுக்குள்ள போன மாடு இப்போ காட்டேரி மாடா மாறுச்சு. காட்டேரி மாடு திருடன் எங்க போறான்னு பார்த்தா அவன் ஊர் தலைவர் கிட்டதான் போனான். அவன் மக்களோட நகைகளை திருடிட்டு வந்து அந்த காசுல வாழ ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் காட்டேரி மாடு பார்த்துக்கிட்டே இருக்கு. அதனாலதான் காட்டேரி மாடு எல்லாரையும் இப்ப காவு வாங்கிட்டு இருக்கு. இதத்தான் காஞ்சனா பூஜையில சொல்லி முடிச்சா. உனக்கு நடந்தது அநியாயம்தான். ஆனா நீ இந்த ஊரை விட்டு போயிடணும்.